சிவகாமி, சிவகாமி, சொல்றேன், எவ்வளவு பெரிய காரியத்தை நான் சாதிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். அம்மா அழுகுற, அழுகுற? ஓ, அண்ணன் நீ ஞாபகம் வந்துருச்சா? எனக்கு தெரியுமே, நீ என்ன சொல்லிவிட்டு நீ அழுக ஆரம்பிச்சிட்டியா? அம்மா, நாம 2 பேரும் அண்ணன் அண்ணிய சீக்கிரம் பார்க்கணும். அதுக்காக தான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். நாளைக்கே நிச்சயதார்த்தம். ஆமாத்த, பையன் யார் தெரியுமா? இந்த ஊர் நாட்டாமக்கார மகன். ரொம்ப பையன் நல்ல லட்சணமா அடக்க உடக்கமா இருக்கான். நம்ம சிவகாமிக்கு ஏத்த பையன். நம்ம சிவகாமிக்கு கல்யாணத்தை பண்ணி கொண்டுட்டு போய் எங்க அண்ணன் அண்ணி முன்னால நிறுத்துறேன். ராகுவ போல கொடுப்பாங்க இல்ல, நாசமா போன ஜாதகம். பிரசிடென்ட் இந்த ஜாதகத்துல குருகுலமே இல்லையே, கல்யாணத்துக்கு எப்படி நாள் குறிச்சு தர்றது சொல்லுங்க? இந்த ஜாதகத்துல இந்த வரலுக்கு இந்த ஜென்மத்துல கட்டாயம் கல்யாணம் நடக்காதும். எல்லா பையனும் ஒன்னா சேர்ந்து என் கல்யாணத்தை நடக்க விடாம சரி பண்ணுங்க. சரி, பாத்துக்கிறேன் உங்களை. பாத்துக்கிறேன். கல்யாணம் பண்ணி வை, உனக்கு வாழைப்பழம் தான். என்ன பிரச்சனை? வயலுக்கு பைசா தெளிஞ்சு சமைச்சாயிட்டான்னு சொன்னேன். இப்ப அதிகமாக ஆயிடுச்சு. வாட்டி நான் வரேன். மரியாதையா முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு கொடுத்துட்டு போ. இல்ல என்ன மிரட்டாண்டாள்? பெரிய மனுஷனாயா நீ? பஞ்சாயத்து போட பிரசிடண்டா? ஊர் ஜனங்களுக்கு நல்லது பண்றாளா நீ? ஒரு கிழக்கு பயில கொண்டு போய் தங்கச்சியை கட்டி வைக்க சொல்ற. இந்த கல்யாணம் நடக்காதா? காளிமுத்து, இந்த மாசிலாமணியை பத்தி உனக்கு தெரியாது. முதல்ல என் வீட்டுல நிச்சயதார்த்த நாள் குறிச்சிட்டு கல்யாணம் நடக்காதுங்கிற கனவடி நடக்காத. உன் கண்ணு முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தி மீசையில கைப்படுறாரு. பெரிய மீச வச்சிருக்காரு. பூனை கூட தான் மீச இருக்கு. இன்னொரு தடவை டே போட்டு பேசாத. ஆமா, என்னடா பண்ற? என்னடா போடா, வாடா டேய், போடா டேய். நெஞ்சு குதிங்கால் நரம்ப காய்ட்டும். கழட்டி போடுறதா டேய், புரியல ராஸ்கல். இதுவரைக்கும் எங்க அண்ணனை தவிர யாரும் என் உடம்புல கை வச்சதில்லை. யாராவது என்ன தொட்டிங்க, கொடரை எடுத்துருவேன். மஞ்சள் குங்குமத்து மேல சத்தியமா சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நான் என் முரட்டுத்தனத்தை விட்டுட்டேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் யாரு மேலே கை வைக்கிறதில்லை. இப்போ சொல்றேன், நீ சிவகாமி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் யாரையும் கை தொட்டு அடிக்க மாட்டேன். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நல்லா உதங்கடா. இந்த மாசிலாமணியை எதிர்த்து பேசுற நீ அடித்து கால கைய ஓடிவா. அடித்து வெளியே கேட்கிறான். மீனாட்சி, லட்சுமணர் சிலை எப்படியோ கீழே விழுந்து கிடக்கு. ஒருவேளை என் தம்பிக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ? எனக்கு என்னமோ பயமா இருக்குது மீனாட்சி. என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ணே, நிச்சயதார்த்தம் சந்தோஷமா வெளியில போனேன்னு யார் என்ன ஒன்னு இப்படி ரத்த வரும்படியா அடிச்சது? சிவகாமி, இது ரத்த காயம் இல்லம்மா. உலக அனுபவமே இல்லாத நாடு அதை கத்துக்கிறதுக்காக கொடுத்த ரத்த காணிக்கை. எல்லாருமா சேர்ந்து ஒன்னு இவ்வளவு மோசமா அடிக்கிற வரைக்கும் நீ எப்படி என்ன பொறுமையா இருந்த? ஏம்மா, வண்ணன் கோழை ஆயிட்டான்னு பாக்குறியா? எங்க அண்ணி ஊட்டி வளர்த்த இந்த உடம்புல இருக்கிற பலமும் தைரியமும் இன்னும் போயிடலாமா? சும்மா இருந்தேன். மஞ்சள் குங்குமத்து மேல ஆணையா
நான் யாரையும் தொடர்றதில்லை அடிக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறேன். அதுக்காக இருந்தேன். என்ன மன்னிச்சிடுமா. என்னுடைய முட்டாள்தனத்தினால உன் வாழ்க்கையை ஒரு பைத்தியக்கார பயலுக்கு பலி கொடுக்க இருந்தேம்மா. நீ செய்த புண்ணியம் தான் ஆபத்தில் இருந்து. ஐயோ, உன்னை இந்த நிலையில அண்ணனும் அண்ணியும் பார்த்தாங்கன்னா உயிரையே விட்டுடுவாங்க. இரண்டு மருந்து கொண்டு வரேன். அண்ணி பாரு, நீ என்ன நல்லா பாரு. சின்ன வயசுல என் உடம்புல ஒரு சிறு காயம் பட்டாலும் உனக்கு மயக்கமே வந்துருல்ல. இப்ப பாரு, நீ என் உடம்பு பூரா ரத்தமா அடியுது. என்னாலும் பரவாயில்ல, உனக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறதுக்காக என் உயிரை போனாலும் கூட நான் கவலைப்பட மாட்டேன். நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்க. இந்த பையன் போறட்டு போய் சொன்ன பேசி கேட்க மாட்டேன். நான் அடிக்கடி சொல்லுவில்ல. பாரு, இப்ப என்ன ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? இருக்கு. அதனால என்ன விட்டு போக சொன்னீங்க. நான் திருத்துற நேரத்தில் நீங்க ரெண்டு பேரும் என் கூட இல்லையே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.